குட்டீஸ் குட்டீஸ்ங்களா எப்படி இருக்கீங்க? என் சேனல் பேர் ஹார்ட் பேக். நான் ஒரு டோர் வரையிலான்னு இருக்கேன். ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு ராஜா இருக்கார். அவர் வந்து அவர் என்ன செய்கிறார், ராணியும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, எனக்கு வந்து ராணி என்ன செய்கிறாங்க, இதுமாரி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு பூனைன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. சரி, ராஜாவை என்ன செய்கிறாரு, ஒரு ராணிக்கு வந்து ஒரு நிறையா பூனை வாங்கிட்டு வந்துடுறாரு. அவங்க என்ன, நான் ஒரு பூனை தாங்க கேட்டேன், எத்தனை பூனை இருக்குது, எத்தனை பூனை நான் அப்படிங்க வளர்க்குறது அப்படின்னு கேட்குறாங்க. சரின்ட்டு, சரி நீ மட்டும் ஏன் வளர்க்குற, மற்ற அமைச்சர்கள் சேர்ந்து வளர்க்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு அமைச்சர்கிட்டலாம் கூப்பிட்டு இதுமாரி பூனையெல்லாம் வளங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொருத்தரும் இந்த பூனை நாங்கள் எப்படி வளர்க்குறது, அதுக்கு இப்போ எங்கள் குழந்தைங்களுக்கே பால் கிடைக்க மாட்டேங்குது, நான் எப்படி வளர்ப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் என்ன செய்கிறாங்க, சரி ஆளுக்கு ஒரு கறவை மாடை கொடுத்துட்றோம், அப்போ வளங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கொண்டு போயிடுறாங்க. ஆளுக்கு ஒரு பூனையும் இதுவும். அப்புறம் நீங்கள் கொண்டு போகும்போது ராணி சொல்லிடுறாங்க, யார் வந்து ஒரு மாதத்தில் நல்ல கொள்ளுன்னு கொண்டு வந்து எங்கிட்ட காட்டுறீங்களோ அப்போ நான் உங்களுக்கு வந்து நிறைய பொற்காசுலாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் கூப்பிட்டு போயிடுறாங்க. எல்லா அமைச்சர்களும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கொண்டு போய் அவங்க குழந்தைக்கு கூட பால் கொடுக்காம இந்த பூனைக்கு வந்து பால் கொடுத்து நல்லா புஷ்டியாக்குனாதான், குண்டாக்குனாதான் அது வந்து ராணி வந்து நகை பொற்காசுலாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் ஆசைப்பட்டு அதே மாதிரியே பூனைக்கு வந்து பாலை கொடுத்துக்கிறாங்க. பாலை கொடுத்து வளர்க்குறாங்க. வளர்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு மாதம் இதான பிறகு வந்து காட்டுறாங்க. ஒவ்வொருத்தவங்க அவனு கொட்டிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ வந்து தெனாலிராமன் என்ன செய்கிறாரு, அவர் பூனையை தூக்கிட்டு வந்தால் செம்ம குண்டாக இருக்குது அது. எல்லாரும் என்ன செய்கிறாங்க, எப்படிங்க உங்கள் பூனை மட்டும் இவ்வளோ குண்டாக இருக்குது, எங்கள் பூனையெல்லாம் பாரு பார்த்தா அவ்வளோக்க எவ்வளோ, எங்கள் பால் கொடுத்தது இல்லாமல் இந்த மாட்டு பால் கொடுத்தது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேறு கொடுக்குறோம், நாங்கள்லாம் பிள்ளைங்களுக்கு கூட பால் கொடுத்துட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ராணியும் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போக்கி கொடுத்து அவங்க ஒவ்வொருத்தவங்களும் வெளியே வராங்க. வெளியே வந்தோன்னு கேட்குறாங்க, ஒரு அமைச்சர் வந்து கேட்குறாரு, எப்படி மட்டும் இவ்வளோ குண்டாக, உங்கள் பூனை மட்டும் எவ்வளோ குண்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னே அந்த சொல்கிறாங்க, எங்கள் பூனை வந்து பால் குடிக்க மாட்டேங்குது, அது வந்து பால் குடிக்கலையா, எப்படி எங்கள் பூனையெல்லாம் பால் குடிக்குது, உன் பூனை மட்டும் பால் குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போக்கி அவர் சொல்கிறாரு, என் பூனை பால் குடிச்சேன், ஒரு நாள் சூட வச்சிட்டேன், அதுலேருந்து அது குடிக்க மாட்டேங்குது, அதனால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ அது வந்து வயலில் எலி இருக்குன்னு தெரியுமா, அது வெளியே போய் எலியெல்லாம் சாப்பிட்டு வந்துடுது, பால் குடிக்கிற, அதனால தான் பால் குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, அதனால தான் அது இவ்வளோ குண்டாக இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தியா வயலில் இருக்க நெற்பயிரும் நல்லா பழச்சிக்கிச்சு, எலியெல்லாம் செத்து போச்சு, பூனை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு, நல்லா குண்டாக இருக்குது, அதனால தான் ராணிகிட்ட பாரு, இப்போ பூனைக்கு ஒரு செயினும் எங்களுக்கு ஒரு தங்க நாணயங்களும் நிறையா கிடச்சிச்சு, அதனால தான் பாருங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதோட கதை முடிஞ்சிச்சு. என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஹார்ட் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.